ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளின் செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக அவருடைய சமூகத்தில் ஒரு சில வினாடிகள் ஜெபித்து செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த நாளின் செய்திக்கு நேராக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். கிறிஸ்தேசுவின் சமாதானம் எங்களுக்குள் நடைபெற்றிருக்கும்படியாக எங்கள் மனதின் போராட்டங்கள் அனைத்தும் விலகி போகத்தக்கதாக தேவரீர் இந்த நாளின் செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் எப்படி உமது சமூகத்தில் உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் உபவாசத்தோடு கூட உம்மோடு நெருங்கி சேருகின்ற அனுபவங்களிலே உம்மை தியானிக்க, உம்முடன் ஜெபிக்க, எங்கள் மன வியாகுலங்களை உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக, அதை நாங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உம்முடைய வேத சத்தியங்களின்படி போதிக்கும்படியாக சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்கு நிறைந்திருக்கிறவராகிய தூய ஆவியானவராகிய கடவுள் இந்த சத்தியத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளோடும் இதை பகிர்ந்து கொள்ளுகிற அடிமையோடும் நிறைவாக தங்கியிருந்து செயலாற்றும் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை, சத்தியங்களை நாங்கள் கற்று அறிந்து கொள்ளவும், அதன் மூலமாய் உம்மோடு நெருங்கி சேருகின்ற பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக இணைந்து ஒன்றித்து வாழுகின்ற நல்ல அனுபவங்களை நாங்கள் சொந்தமாக்க எங்களுக்கு கிடைத்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில செய்திக்கு ஆயத்தமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரையான வசனங்கள். இந்த பகுதியை பல நிலைகளிலே சில மாதங்களுக்கு முன்பு நான் பிரசங்கித்திருக்கிறேன், வேறு நிலைப்பாட்டிலே. இந்த பகுதியை இந்த நாளிலே இந்த 3-4 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். எனவே ஒரு சில நண்பர்கள், ஒரு சில புதிய விசுவாசிகள், அவர்கள் மாற்று சமயங்களில் இருந்து கிறிஸ்துவை அண்டிக் கொள்வதற்காக அந்த கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்களா, அல்லது கிறிஸ்தவத்தினுடைய போக்கு, அவர்கள் எதிர்பார்த்த கிறிஸ்தவத்தை காண முடியாதபடியினாலே இன்று இருக்கிற சமய பிரிவுகள், கிறிஸ்தவத்திற்குள் இருக்கிற பிரிவுகளிலே காணப்படுகிற தாறுமாறான உபதேசங்கள், இவைகளின் நிமித்தம் மனம் நொந்து போய் அந்த கேள்விகளை முன்வைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு பதிலுரையாக அவர்கள் கேட்டவர்களிடத்திலே நான் அதற்குரிய பதில்களை கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் இது அநேகருடைய உள்ளங்களிலே தோன்றுகின்ற ஒரு காரியம். அதனாலே அதற்குரிய பதிலை இந்த வேத பகுதியின் மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். ஒரு சிலருக்கு இருக்கின்ற அந்த சந்தேகம் அநேகருக்கு இருக்கக்கூடும் என்கிற நோக்கத்திலே தான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே இன்று அநேகர் உபவாச ஜபங்கள் என்று பல வர்ணங்களிலே போஸ்டர்களை பார்க்க முடிகிறது. அங்கங்கே எங்கெல்லாம் திருச்சபைகள் நிறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த உபவாச ஜபங்களை குறித்த எல்லா பிரிவு திருச்சபைகளிலும் உபவாச ஜபங்கள் குறித்த போஸ்டர்கள், அறிவிப்புகள் முதலானவை வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. இது இந்த காலத்தில் அல்ல, ஒரு சுமார் 15-20 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அநேகர் வசீகரமான வார்த்தைகளை உபவாசத்திற்கு பயன்படுத்துகின்றார்கள். கட்டுகிற உபவாச ஜபம், கட்டவிழ்கிற உபவாச ஜபம் என்றெல்லாம் பகிரங்கப்படுத்துகிறார்கள், விளம்பரப்படுத்துகிறார்கள். யார் நடத்துகிறார்கள்? இந்த ஊழியக்காரர், ஒரு ஊழியக்காரருடைய பெயரை போட்டு இவர் செய்தி அளிக்கிறார், இவர் உபவாச ஜபத்தை ஆரம்பிக்கிறார், இவர் உபவாச ஜபத்தை தொடர்ந்து நடத்தி செல்லுகின்றார். இன்னார் இன்னார் இன்ன பிரபலமான தீர்க்கதரிசிகள், இன்ன அப்போஸ்தலர்கள், இன்ன பிரபலமான ஊழியர்கள், தேவனுடைய தாசர்கள் அந்த
இந்த உபவாச ஜபத்தை, இந்த கட்டவிழ்க்கும் உபவாச ஜபத்தை, இந்த பிசாசுகளை கட்டுகிற உபவாச ஜபத்தை தலைமையேற்று நடத்துகிறார்கள், முன்னிலை எடுத்து செய்கிறார்கள். அந்த கூட்டத்தில் அதனுடைய பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், துதி ஆராதனையை இந்த குழுவினர் செய்கிறார்கள் என்று பிரசித்தப்படுத்துகின்றார்கள். அங்கே செல்லுகின்ற போது அவர்களை குறித்த பெருமையான காரியங்கள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. எவருடைய கட்டுகளும் பாவக்கட்டுகளும் அறுக்கப்படுவதாக தெரியவில்லை, வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக தெரியவில்லை, பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக தெரியவில்லை, மாந்திரிக கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள் உடைத்தறியப்படுவதாக தெரியவில்லை. ஆனால் இவர்கள் ஏதோ வகையிலே இவர்கள் அவர்களாலே வசீகரிக்கப்பட்டு அவர்களை சார்ந்து கொள்ளும்படியாக கட்டப்படுகிறார்கள் என்பதை மட்டும் அநேகர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அநேகர் இந்த நிலைகளிலே தெளிவடைகிறார்கள். இவர்களுடைய பகிரங்கமான, ஆர்ப்பாட்டமான, வசீகரமான தலையங்கங்களை, போஸ்டர்களை பார்த்து, விளம்பரங்களை பார்த்து அந்த இடத்திற்கு கடந்து செல்லுகிற அநேகர் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு பாரம்பரியமாக நாங்கள் இந்து சமயத்திலே, மாற்று சமயத்திலே விக்கிரகங்களை வழிபட்டவர்களாக இருந்தோம், துர்தேவதைகளை வழிபட்டவர்களாக இருந்தோம். அந்த தேவதைகளுடைய, நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறின பிற்பாடு அந்த தேவதைகளுடைய உபத்திரவங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அவைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலிகளை, காணிக்கைகளை, அந்த வழிபாடுகளை நாங்கள் செய்யாதபடியினாலே அவைகள் எங்களை உபத்திரவப்படுத்துகிறது என்றெல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாங்கள் இந்த உபவாச ஜபத்திற்கு, கட்டவிழ்க்கும் உபவாச ஜபத்திற்கு, சாபங்களை அறுத்தறியும், சாபக்கட்டுகளை அறுத்தறிகிற, கட்டவிழ்க்கிற இந்த உபவாச ஜபம் என்று பிரபலப்படுத்தினார்கள். அங்கு சென்றோம். எங்களுடைய சாபங்கள் ஒன்றும் அந்த ஆராதனை கூட்டத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு உத்வேகம் வருகிறது, ஒரு உணர்ச்சி பெருக்கினாலே ஒரு மன சமாதானம் போல ஒரு ஆனந்தமான சூழ்நிலை உருவாகிறதே ஒழிய, பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பவும் எங்களுடைய பிரச்சனைகள் பூதாகரமாகி கொண்டே இருக்கிறது. எங்களுடைய பாவக்கட்டுகளோ, சாபக்கட்டுகளோ, மாந்திரிக கட்டுகளோ, பில்லிசூனிய கட்டுகளோ, பிசாசின் உபத்திரவ கட்டுகளோ, வியாதியின் கட்டுகளோ, நோயின் கட்டுகளோ எங்களை விட்டு அறுத்தறியப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர்களுடைய அந்த ஆதங்கத்தை, அந்த எதிர்பார்த்து சென்ற அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவடையாத அதனுடைய அந்த உணர்ச்சிகளை கொப்பளிக்கிறார்கள். இது ஒருவருக்கல்ல, அநேகருக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். சிலர் உணர்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் அவர்களுடைய ஆராதனை முறையை, அந்த ஜபத்தை, அந்த செய்தியை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளவு நேரமும் நாங்கள் ஏதோ ஒரு பரவச நிலையிலே சென்று விடுகிறோம். பிற்பாடு இந்த பரவசங்கள் எல்லாம் தணிந்து போகிறது. அந்த உடல் உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறபடியினாலே ஏற்படுகிற இந்த பரவச நிலை தவறி நாங்கள் வீட்டிற்கு செல்லும் போது பழைய நிலைதான். எங்களுக்கு போராட்டங்கள், வியாதிகள், நோய்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள், இல்லாமைகள், தரித்திரங்கள், கடன்பாரங்கள், தூஷணங்கள், அவமானங்கள், குற்றச்சாட்டுகள், சாபங்கள் எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய வழிவகைகளை காண முடியவில்லை. அப்படியானால் இந்த உபவாச கூட்டங்கள் எதற்கு நடத்துகிறார்கள்? அங்கே சில சாட்சியும் சொல்லுகிறார்கள். உபவாச கூட்டங்களிலே இந்த சாட்சிகளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அந்த சமயத்திலே, அந்த ஆராதனை கூட்டத்திலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஏதோ சில ஒரு வித்தியாசமான அனுபவங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் பிற்பாடு தோன்றுகிறது, நாங்கள் அவர்களிடத்திலே திரும்பவும் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வசிய மருந்து சாப்பிட்டது போல அவர்களை நோக்கி எங்களை இழுத்து கொண்டிருக்கிறது. கவர்ச்சியாக அவர்கள் எங்களை வசீகரித்திருக்கிறார்கள், தங்களை சூழ கட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை சிலர் புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே இன்றைய கபட வேடதாரிகளாகிய உபவாச ஜப வீரர்களை, ஜப வீராங்கனைகளை, துதி ஸ்தோத்திர துதி ஆராதனை வீராங்கனைகளை, வீரர்களை, ஜப வீரர்களை, தீர்க்க தரிசன ஊழியர்களை குறித்து அவர்கள் நல்ல அபிப்பிராயம் யாரிடத்திலும் இல்லை. ஏதோ ஒரு வசிய பண்ணப்பட்ட நிலையிலே அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல.
உபவாசங்கள் தேவை, ஜபங்கள் தேவை, துதி ஆராதனை தேவை. ஆனால் அது ஒருவரை வசியப்படுத்துவதற்காக, தன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, தன்னை பிரபலப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நான் இந்த வேத பகுதியை தெரிந்து கொண்டேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், தம்முடைய சீடர்களிடத்திலே, தம்மை பின்பற்றி வந்தவர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் உபவாசிக்கும் போது, மத்தேயு 6:16, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் என்பது என்ன என்பதை தாமே 40 நாட்கள் வனாந்தரத்திலே பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டவராக வனாந்தரத்திற்கு சென்று தேவ சமூகத்திலே உபவாசம் இருந்தார். நான் அந்த செய்தியை ஏற்கனவே ஒரு 1 அல்லது 1.5 மணி நேர செய்தி அதை தந்திருக்கிறேன். யூடியூப் சேனலிலே நீங்கள் சென்று பார்க்கலாம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் உபவாசம், மோசேயின் 40 நாள் உபவாசம். அப்படி மோசே சீனாய் மலையிலே 40 நாள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவராலே கற்பிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திலே 40 நாள் இருந்தார், உபவாசம் இருந்தார். அந்த 2 செய்திகளை ஏற்கனவே நான் யூடியூப் சேனல்ல கொடுத்து இருக்கு. அந்த செய்திகளை நீங்கள் புரட்டி பார்க்கலாம். நீங்க வேற ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு யூடியூப் அக்கௌண்ட் இருக்குன்னா அதுல போய் ஒண்ணு பண்ணுங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க ஒரு புதிய அக்கௌண்ட்டை உருவாக்குங்க உங்க ஸ்மார்ட் போன்ல. அதுல என்ன போய் வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க தமிழில் டைப் பண்ணுவதாக இருந்தால் எரிகிற தீவட்டி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் உங்களுக்கு ஓபன் ஆகிடும். ஆங்கிலத்தில் நீங்கள் டைப் பண்ணுவதாக இருந்தால், தேடுவதாக இருந்தால், உங்க யூடியூப் சேனல்ல போய் பர்னிங் டார்ச் இன் தமிழ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா, பர்னிங் டார்ச்னா எரிகிற தீவட்டி தான், ஆங்கிலத்தில் பர்னிங் டார்ச் இன் தமிழ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா என்னுடைய அந்த சேனல் உங்களுக்கு ஓபன் ஆகிடும். அதுல போய் நீங்க ட்ரேஸ் பண்ணுங்க, அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க அல்லது வீடியோஸை பாருங்க. அதுல இந்த 40 நாள் இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் உபவாசம், வனாந்தர உபவாசம், மோசேயின் 40 நாள் சீனாய் மலையில் உபவாசம், இவைகளை குறித்து அங்கே செய்திகள் இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை நான் சற்று வித்தியாசமாக தரலாம் என்று விரும்புகின்றேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். உபவாசம் என்பது என்ன? நான் அந்த செய்திகளிலே கொடுத்திருக்கிறேன், இந்த செய்தியிலும் சொல்லுகிறேன். உபவாசம் என்ற வார்த்தையினுடைய பொருள் அர்த்தம் என்ன? நீங்கள் நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். உபவாசத்தினுடைய அதனுடைய விளக்கம், அதனுடைய பொருள் என்ன? உபவாசம் என்பது தேவனோடு நெருங்கி சேர்ந்திருப்பது, தேவனிடத்திலே கற்றுக்கொள்வது, தேவனுடைய அருகில் அமர்ந்து, தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனிடத்திலே கற்றுக்கொள்வதாகும். ஊழியக்காரருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, தீர்க்கதரிசியினுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தங்களை பிரபலப்படுத்துகிற, கட்டெடுக்கிற உபவாசம், கட்டுகிற உபவாசம், குணப்படுத்துகிற உபவாசம், இப்படி எல்லாம் பகிரங்கப்படுத்துகிறார்களே, இவர்களிடத்திலே சென்றிருந்து இவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து உணர்ச்சி வசப்படுவதல்ல உபவாசம். உபவாசம் என்பது தேவனுடைய சமூகத்திலே பிரபல, அதாவது இவ்வுலகத்தின் தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும், இவ்வுலகத்தின் போதகர்களை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவிலே நம்மை கற்பித்து நடத்துகிறவராகிய பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது, ஜீவனுள்ள தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்வது, பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையாக இருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்வது. இதை புரிந்து கொள்ளுங்கள். உபவாசம் நெருங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, பிதாவாகிய தேவனோடு, பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி சேர்ந்து அவர் சமூகத்தில், அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்வதுதான் உபவாசம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு வேற எதையெல்லாமோ அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள்.
நன்றாக சொல்லிக் கொள்ளுங்கள். அதாவது சாப்பிடாம உபவாசம் இருப்பாங்களாம். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை உண்ணாவிரதம் இருக்க போறாங்களாம். உபவாசம் என்கிறது உண்ணாவிரதம் இருப்பதல்ல. சிலர் தங்களை வருத்தி, அதாவது இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறவர்கள் உணவருந்துவதற்கும் தங்களை மறுத்து என்ன செய்வாங்க? தேவனிடத்துல சமூகத்துல மண்டியிட்டு கதறி அழுது கொண்டிருப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தாங்களாகவே அந்த உணவை, அவர்களுடைய இருதயத்தினுடைய வியாகுலத்தின் நிமித்தம் அவர்களுக்கு உணவு இருந்த முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய சமூகத்திலே உணவருந்தாமலே இருக்கிறார்கள். உன்னை நீ வெறுக்க வேண்டும். நீ உன்னுடைய உணவை வெறுத்து விட்டவனாக, உணவருந்த மனமற்றவனாக தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தாய் என்றால் தேவனிடத்திலே கற்றுக்கொள்வாய். இவர்கள் பிரபலப்படுத்துகிறபடி காலை 9 மணி, நீங்க காலையில 9 மணிக்கு ஆலயத்திற்கு உபவாச ஜபத்திற்கு செல்கிறீர்கள். 8-8:30 மணிக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போறீங்க. மதியம் அங்கே தண்ணீர், ஜூஸ் ஏதாவது கொடுப்பாங்க, பிஸ்கட் எல்லாம், அதையும் சாப்பிடுறீங்க. நீங்க உபவாசம் இருக்கிறதுனா தண்ணி கூட, பச்சை தண்ணி கூட உங்க வாயில் படக்கூடாது. நினிவேயின் மக்கள் 40 நாட்களுக்குள் நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் 40 நாட்களுக்குள் இந்த பட்டணம் மொத்தமாக அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட போது, ராஜா உட்பட, நினிவேயின் அரசன் உட்பட, பூமி அந்த தேசத்தின் ஜனங்கள் அனைவரும் தேவ சமூகத்திலே தண்ணீர் கூட குடியாதபடிக்கு, அந்த மிருக ஜீவன்கள் ஆடு மாடுகளுக்கு வரையிலும் தண்ணீர் கொடுக்காதபடிக்கு, உணவு கொடுக்காதபடிக்கு அவர்கள் தேவ சமூகத்திலே மண்டியிட்டு கதறினார்கள், தங்களை தாழ்த்தினார்கள். தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே தங்களுடைய நீதிகளை, அக்கிரமங்களை ஒப்பு கொடுத்தார்கள், அறிக்கை செய்தார்கள். ஒரு நாள், எத்தனை நாள் நாங்க சொல்லப்படல, அதை தேவன் அவர்களுடைய மன்றாட்டை கேட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது நீங்களாகவே உங்களுடைய உடற்பசியை, உணவை தவிர்த்து விட வேண்டும். இங்க என்ன பண்றீங்க? காலையில 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு போறீங்க, வேறு முட்டை ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டு புஷ்டியான ஆகாரங்களை சாப்பிட்டு விட்டு செல்கிறீர்கள். மதியம் அங்கே தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, ஜூஸ் கொடுக்கப்படுகிறது, பிஸ்கட் கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்டுட்டு அடுத்த நேரம் 3 மணி 3:30 மணிக்கு முடிச்சிடுறாங்க ஜெபம் பண்ணி, அல்லது முடிச்ச உடனே அங்கேயே சாப்பாடு போடுறாங்க, அல்லது நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுறீங்க. இது உபவாசமா? ஒரு நாள் 24 மணி நேரம் 3 வேளை சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் உங்களால் உபவாசம் பண்ண முடியலையே. உங்கள் சுய வெறுப்பு இதுவா? இதை பிரபலப்படுத்த வேண்டுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பகிரங்கப்படுத்தணுமா? பகிரங்கப்படுத்தி நான் உபவாசம் இருக்கிறேன், நாங்கள் ஒரு கூட்டமாக உபவாசம் இருக்கிறோம் இன்ன போதகர்களுடைய தலைமையில், நீ எப்ப பகிரங்கப்படுத்தி விட்டாயோ, இது உன்னுடைய மேன்மைக்காக, உன்னுடைய சற்புகழ்ச்சிக்காக, பிறர் உன்னை புகழ வேண்டும், இவர் பக்திமான் என்று அறிந்து கொள்ள வேண்டும், இவர் தேவ சமூகத்திலே ஜபிக்கிறாராம், இவர் தேவ சமூகத்திலே சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து ஜபிக்கிறாராம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாம். பிரபலப்படுத்தி பகிரங்கப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் அதனுடைய மேன்மையை அந்த நொடியிலே, அந்த நேரத்திலேயே மனிதர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்கள், மனிதர்களால் புகழப்படுகிறீர்கள். தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையையும் நீங்கள் பெற முடியாது என்று தான் வேதம் கற்பிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை தான் கற்பிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். நான் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கேன், நான் 2 நாள் சாப்பிடல, நான் 3 நாள் சாப்பிடல, 7 நாள் சாப்பிடல, 10 நாள் சாப்பிடல, 12 நாள் சாப்பிடல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிறதுக்கு என்ன? அவங்க சாப்பிடுறது பிரத்யேகமாக வேற ஐட்டங்களை சாப்பிடுறாங்க. 24 மணி நேரமும் உங்களை சுற்றி யாரும் இங்க பார்த்துட்டு இருக்க போறது இல்லையே. சில போதகர்களை, சில ஊழியக்காரர்களை நான் கவனித்திருக்கிறேன். நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன் பிரதர், நான் 21 நாள் உபவாசம் இருக்கிறேன் பிரதர், நான் 12 வாரமா உபவாசம் இருக்கிறேன் பிரதர். அவரிடத்துல எந்த மாற்றத்தையும் காண முடியல. கேட்டா சொல்லிக்கிறாங்க, நான் தண்ணி கூட குடிக்கிறது இல்ல. என்னையா இது? யாரை ஏமாத்துகிறதுக்காக உபவாசம் இருக்கிறீர்கள்? தேவனை ஏமாற்றுவதற்கா? இல்ல சக விசுவாசிகளை ஏமாற்றுவதற்கா? சில ஊழியக்காரர்களை தேடினால் வீட்டுல போய் பார்க்கலாம்னு போனா பிரதர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா
ஐயா உபவாசத்துல இருக்காரு, 4 நாளா உபவாசத்துல இருக்காரு. அவரை நீங்க பார்க்கணும்னா இன்னும் 3 நாள் கழிச்சு வாங்க. அவர் 7 நாள் சாப்பிடாம உபவாசம் இருப்பாரு. அவருக்கு அறையில படுத்து உபவாசத்துல இருக்கிறார். அவங்கள தெரியாமலே படுத்திருக்காரு அப்படின்னு வந்துடும். என்னையா இது? அதை மீறி அவர் வெளியே வந்துட்டாருன்னா 4 நாளை சாப்பிடாதவரை போல முகத்தை ஆடலா தொங்கப்பட்டிருப்பாரு. ஆனா அவருடைய சரீரத்துல எந்த பலவீனத்தையும் காண முடியாது. யாரை நம்ப வைப்பதற்காக, யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகத்தை நடத்துகிறீர்கள்? இவர்களை ஏன் பின்பற்றுகிறீர்கள்? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல, வெளி வேடதாரிகளை போல, பக்திமான்களை போல வேடமிடுகிற பக்தி வேடதாரிகளை போல நீங்கள் வேடமிடாதிருங்கள், பக்தி வேடம் தரிக்காதிருங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை அதுபோல அவர்களை போல தொங்கலாக முகத்தை வாட வச்சுக்கிட்டு ஏதோ துக்கத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ஒரு பாசாங். அவர் சொல்லுகிறார், மற்றவர்கள் நீங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். நீங்கள் அப்படி இராதீர்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி உபவாசம் இருக்கிறவர்கள் பிரபலப்படுத்தி ஊர் அறிவித்து தேசம் அந்த ஊர் பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டி வசீகரமான போஸ்டர்களை தலையங்கங்களை இட்டு உபவாச ஜெபம் என்று அறிவித்து அங்கு பெருங்கூட்ட மக்களை கூட்டி வைத்து நீங்கள் உபவாசம் இருந்தால் அந்த உபவாசம் தேவனுக்கு பிரியமானதல்ல, தேவன் அதை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க மாட்டார். நீங்கள் அங்க என்ன கூப்பாடு போட்டாலும் சரி, உங்களுடைய இருதயத்தின் நோக்கத்தை அவர் அறிகிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது மெய்யாகவே, உண்மையாகவே, சத்தியமாகவே அவர்கள் தங்கள் பலனை தங்களை பின்பற்றி கூடி வருகிற ஜனங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற காணிக்கைகளை அவர்கள் பெறுகின்ற மேன்மை, தங்கள் பலன், அதனுடைய பலன், அந்த காணிக்கை அங்கே பிரிக்கப்படுகிற அவர்களுக்கு கொட்டி கொடுக்கப்படுகிற காணிக்கைகளாலே அதுவே அவர்களுடைய பலன். தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையையும் அவர்கள் பெற முடியாது. ஆனால் அந்த உபவாச ஜெபத்தை பிரபலப்படுத்தி நடத்துகிறார்களே, அவர்களுக்கு அங்கே சென்று கூடுகின்ற மக்களுடைய காணிக்கை அங்கே பலனாக கிடைக்கிறது. இந்த காணிக்கை கொடுத்து அந்த ஜெபத்திற்கு போறாங்களே ஆயிரக்கணக்கில், இவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இவர்கள் தங்கள் உழைப்பின் பலனை, தங்கள் வருவாயில் ஒரு பகுதியை அந்த போலி வேடதாரிகளுக்கு என்ன செய்யறாங்க, கொண்டு போய் வருவாய் அவர்களுடைய செல்வத்தை பெருக்குவதற்கு கொடுக்கிறார்கள். இவர்கள் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையையும் பெற முடியாது. அங்கே சாட்சி சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களுடைய கைக்கூலிகள். யாருடைய? அந்த தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அந்த ஜெப கட்டவிழ்க்கும் உபவாசத்தை நடத்துகிற போலி பிரசங்கிகளுடைய, ஏமாற்றுக்காரர்களுடைய, வஞ்சகர்களுடைய, பக்தி வேடதாரிகளுடைய கைக்கூலிகள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற 200 ரூபாய், 250 ரூபாய், 500 ரூபாய் அந்த கைக்கூலிக்காக அவர்கள் அங்கு போய் மேடை ஏறி பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த கூட்டத்தில் போனாலும் இப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் அந்த கூட்டத்தில் என்ன இருந்து பொய் சாட்சி சொல்லுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உண்மையாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே என்றால் உண்மையாகவே, சத்தியமாகவே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். நீயோ ஆனால் விசுவாசியே, நீ உண்மையாகவே உன் உள்ளத்திலே தூண்டப்பட்டு உணர்த்தப்பட்டு தேவ சமூகத்திலே நீ உணவை வெறுத்து, தண்ணீரை வெறுத்து, உன் மனவியாகுலங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஜெபித்து, தேவனிடத்திலே தேவ சமூகத்திலே நெருங்கி சேர்ந்து, தேவனிடத்திலே உன்னுடைய மனதின் வியாகுலங்களை, போராட்டங்களை, உன் சாப கட்டுகளை, மாந்திரிக கட்டுகளை, பிலிசூனிய கட்டுகளை, உபத்திரவத்தின் கட்டுகளை, பாவக்கட்டுகளை, முதலாவது பாவக்கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். அதுதான் இன்றியமையாதது. உன் பாவக்கட்டுகள் அறுக்கப்படவில்லை என்றால் உனக்கு எதிர்த்து நிற்கிற பிசாசு உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டான். உன் சரீரத்திலே, உன் ஆத்மாவிலே பாவ சிந்தனைகள், பாவ நினைவுகள், பாவங்கள், அருவருப்புகள், அக்கிரமங்கள், அநீதிகள், வஞ்சகங்கள், கபடங்கள், பொய்கள், பித்தலாட்டங்கள், ஏமாற்றுக்கள், இவைகள் எல்லாம் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது என்றால் உன் சாப கட்டுகள் அறுக்கப்படாது, உன்னுடைய மாந்திரிக கட்டுகள் அறுக்கப்படாது, உன்னுடைய வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் எல்லாம் யார் யாருடைய சுகத்தை, வியாதிகளை குணப்படுத்தினாரோ, யார் யாருடைய பிசாசுகளை, அவர்களை கட்டியிருந்த பிசாசுகளை கட்டவிழ்த்து துரத்தி அடித்தாரோ அவர்களிடத்திலெல்லாம் அவர் சொன்னதென்ன, நீ போ, சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாதே.
இனி பாவம் செய்தா முன்னை விட்டு விலகி போடி போனா அந்த துரத்தப்பட்ட பிசாசு திரும்பவும் உன்னிலே வந்து குடியேறிக் கொள்ளும். இனி பாவம் செய்யாதே, உன்னை முதலாவது சீர்படுத்து என்று சொல்லுகிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். வியாதிகளை குணப்படுத்தினார், பிசாசுகளை துரத்தினார், வியாதிஸ்தரை குணப்படுத்தினார், குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார், குருடருடைய கண்களை திறந்தார், செவிடருடைய செவிகளை திறந்தார், நாவு கட்டப்பட்ட வாய்கள் கட்டப்பட்ட ஊமையர்களுடைய கட்டுகளை அவிழ்த்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 18 வருஷம் வியாதியிலே இருந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயினுடைய இரத்தப்போக்கை நிறுத்தினார். அதெல்லாம் செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். மரண கட்டுகளை அறுத்து எழும்பச் செய்தார். எல்லா அற்புதங்களையும் அவர் செய்தார். ஆனால் எல்லாரிடத்திலும் சொன்னது அதுதான், போகலாம், இனி பாவம் செய்யாதே, மீண்டும் பாவத்திற்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நினையாதே, சிந்தியாதே, அதை பேசாதே, அதை செய்யாதே. அப்படின்னா உன்னை விட்டு துரத்தப்பட்ட அசுத்தாவிகள் திரும்பவும் உன்னிடத்தில் வந்து குடியேறும். அங்கே அதற்கும் சொல்லி இருக்கிறார். நான் அதெல்லாம் இப்ப விளக்க வரல, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு அசுத்தாவை உன்னிலிருந்து துரத்தப்பட்டால் நீ பாவ வாழ்க்கையிலே திரும்பவும் பிரவேசித்து விட்டாய் என்றால், உன்னிடத்திலே பாவத்தினுடைய பொய்யினுடைய ஒரு சிறு அம்சம் உன்னிடத்திலே காணப்பட்டாலும், அந்த பொல்லாத ஆவி, அந்த அசுத்தாவி தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்துக் கொண்டு உனக்குள்ளே வந்து திரும்பவும் குடியேறிவிடும் என்று சொல்லுகிறார். அதை குறித்த ஒரு செய்தியையும் 2 செய்திகளை நான் அங்கே யூடியூப்ல இருக்கு. ஒரு அசுத்தாவி ஒருவனை விட்டு புறப்பட்டு போனால் அந்த அசுத்தாவியை குறித்தும் 7 பொல்லாத ஆவிகளை குறித்த செய்திகளும் அங்கே இருக்கிறது, யூடியூப்ல இருக்கு. நான் அதையெல்லாம் இப்ப பேசுறதுக்காக வரல. எங்கே அவர் என்ன சொல்லுகிறார், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் நிபந்தனை கொடுக்கிறார். உபவாச ஜபத்திற்கு அவர் சொல்லுகின்ற நிபந்தனையை பாருங்கள். இந்த கூக்குரலிட்டு விளம்பரம் பண்ணி கூட்டமா ஆர்ப்பாட்டமா போயிருந்து துதி ஆராதனை என்கிற உபவாசம் என்கிற பெயர்ல கூத்தடிக்காதீங்க. அவர் சொல்லுகிறார், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. வேண்டாம், புரிஞ்சுக்குங்க. நீ முகவாடலா சாப்பிடாம இருக்கணும், மத்தவன் உனக்கு அயலான், உன்னை பார்க்கிறவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்பொழுதும் இருப்பது போல இரு. நீ உண்மையாகவே உபவாசம் இருக்கிறாய் என்றால் தண்ணீர் குடிக்க மாட்டாய். உண்மையாகவே உபவாசம் இருக்கிறாய், உன்னை வெறுத்து தேவ சமூகத்தில் உன்னுடைய விடுதலைக்காக, உன்னுடைய பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மரண கட்டுகள் அறுக்கப்படும்படியாக, பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாக நீ உபவாசிக்கிறாய் என்றால், நீ உண்மையாகவே மனவியாகுலத்தோடு தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறாய் என்றால், நீ தண்ணீர் குடிக்க உனக்கு மனம் இராது, உணவு அருந்த உனக்கு மனம் இராது. நீ அங்க துக்கம், உன் முகத்திலே அந்த துக்கம் உனக்கு இருக்கலாம், நீ அந்த துக்கத்தை கூட மற்றவர்களுக்கு காண்பியாதே என்று சொல்லுகிறார். மனுஷர் பார்க்கும்படியாக முகவாடலாய் இராதே, துக்கத்துடன் இராதே, எப்பொழுதும் போல முகமலர்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு. அயலகத்தார் அல்லது பிறர் ஒருவர் உன்னை பார்க்க வந்தால் அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசு. உன் மனதின் எண்ணங்களைத்தான் தேவன் அறிகிறார். நீ என்ன செய்கிறங்கிறதல்ல நோக்கம். நீ தேவனுக்கு பிரியமானவனாக இரு. அவர் சொல்லுகிறார், மனுஷர்களுக்கு அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்பட வேண்டாம். நீ உபவாசம் இருக்கிறது உனக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். நீ உபவாசம் இருப்பதை தண்டோரா போட்டு உலகமெங்கும் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷர் கண்களுக்கு அது காணப்பட வேண்டாம். நீ சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் உபவாசம் இருக்கிறாய் என்பதை மற்றவர்கள், பிறர் உன்னை அதை கண்டுகொள்ள வேண்டாம், பிறருக்கு அறிவியாதே. அவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, மறைவிருக்கிற தேவன். அந்தரங்கத்தில் இருக்கிறது பிதான்னா வேதாகமம் அப்படித்தான் கற்பிக்கிறது. மறைவிடத்தில், அந்தரங்க இடம், அந்தரங்க அறைகள், மறைவிடங்கள். புரியுதா உங்களுக்கு? அந்தரங்கமான இடம். அவர் ஜெபிக்கும் போதே நீ உன் அறை வீட்டை பூட்டி உன் அறைக்குள்ளே சென்று உனக்கும் உன் தேவனுக்கும் மத்தியிலே வேறு ஒருவரும் பிரவேசியாதபடிக்கு, நீ ஜெபிப்பதை வேறு ஒருவரும் கேளாதபடிக்கு நீ உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீ ஜெபிக்கலாம்.
அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண சொல்றாரு. உன் அறை வீட்டை பூட்டு, அந்தரங்கத்தில் உன் மறைவிடத்தில் இருந்து தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபம் பண்ணு. உன் மனக்குமரல்களை தேவனுடைய சமூகத்திலே புலம்பி, உனக்கு நீயே புலம்பிக் கொண்டிருப்பது போல நீ தேவனுடைய அந்த புலம்பலை தேவ சமூகத்திலே மன்றாட்டாக மாற்று. நன்றாக புரிந்து கொள். உனக்கு மன வியாகுலங்களும் மனக்காயங்களும் மனவேதனைகளும் மன போராட்டங்களும் மன சோர்வுகளும் மனக்காயங்களும் மனவேதனைகளும் இருந்தால் நிச்சயமாக உன்னால் தண்ணீர் கூட குடிக்க முடியாது, உன்னால் உணவு அருந்த முடியாது. அந்த நிலைப்பாட்டிலே தேவனுடைய உன் புலம்பல்களை பைத்தியக்காரனை போல பைத்தியக்காரியை போல நீ உனக்கு நீயே புலம்பிக் கொண்டிருப்பாயே, அந்த புலம்பல்களை ஜெபமாக மாற்று. ஜெபமாக மாற்றி தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை செலுத்து. எரேமியா அப்படித்தான் புலம்பினான். அவன் பெரிய தீர்க்கதரிசி, அழுகையின் கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவன் அழுதான், புலம்பினான். தனக்கு தானே புலம்பினதை அது தேவனுக்கு எதிரே எப்பொழுதும் அவன் புலம்பிக் கொண்டே இருந்தான். அந்த புலம்பல் தான் புலம்பல் புத்தகமாக, எரேமியாவின் புலம்பல் புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோபுவினுடைய கதறல்கள், யோபுவினுடைய வியாகுலங்கள், மனவேதனைகள், வியாகுலங்கள், நிந்தனைகள், பரிகாசங்கள் எல்லாமே அவன் வியாகுலத்தோடு தேவ சமூகத்திலே புலம்பினவைகளே யோபு புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீ சும்மா இருந்து பைத்தியக்காரனை போல புலம்புகிறதை பார்க்கிலும், அழுது புலம்புகிறதை பார்க்கிலும் உன் அழுகையை உன் புலம்பலை மன்றாட்டுகளாக தேவ சமூகத்திலே ஊற்று. பிறர் கேட்கும்படியாக சத்தமிடாதே. நீ அழுது புலம்பி ஜெபிப்பதை தேவன் பார்க்கிறார். உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் விண்ணப்பத்தின் இருதயத்தின் வியாகுலத்தை அவர் காண்கிறார். உனக்கு அவர் செவி சாய்ப்பார், உனக்கு பதில் அளிப்பார். அதை மற்றவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக இன்னும் உன்னை பரிகாசம் பண்ணுவார்கள், இன்னும் உன்னை வைத்தியக்காரியாக்குவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பகட்டு ஆடம்பரமான உபவாச கூட்டங்களுக்கு எல்லாம் செல்லாதிருங்கள். அவர்கள் வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக சம்பாத்திய தொழிலாக இதை செய்கிறார்கள், பகட்டு ஆடம்பரங்களோடு. இவைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே சென்றடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. அவர் மறைந்திருக்கிற தேவன், தன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவன். அவரை ஒருவரும் பார்க்க முடியாது. ஆனால் அவர் எல்லோரையும் பார்க்கிறார், சர்வ சிருஷ்டிகளையும் பார்க்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் உன்னை காண்கிற தேவன், நீ காண முடியாது. அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை அறிகிற ஆண்டவர், அவர் உன்னை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அவருடைய கண்களுக்கு மறைவாக நீ எங்கும் மறைந்து கொள்ள முடியாது. நீ அறையை பூட்டிக் கொண்டு உன் உள்ளறையிலே, அந்தரக்கத்திலே, மறைவிடத்திலே, ஒளிப்பிடத்திலே இருந்து கதறுகிறதையும் தேவன் காண்பார். இந்த சிந்தனை, இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? தேவனை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? இந்த பகட்டு பிரசங்கிகளுடைய வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போகாதிருங்கள். நீ புற சமயத்தில் இருந்து ஒருவேளை கிறிஸ்துவை அண்டிக் கொள்வதற்காக கிறிஸ்தவத்திலே வருகிறாய் என்ற இந்த பகட்டு ஊழியக்காரர்களை நம்பி அவர்களை இடத்திலே பிரவேசியாதிருங்கள். எந்த ஆலயத்துக்கு போறீங்களோ அந்த ஆலயத்துக்கு போங்க, நான் வேண்டாம்னு தடுக்கல. ஆனால் உங்களுடைய இறை பக்தி நம்பிக்கை கிறிஸ்தவன் பேரில் இருக்கட்டும். நீங்கள் அவரையே பின்பற்றுங்கள். உங்களை சபையிலே உங்களுக்கு போதிக்கிற போதகர்களை பின் செல்லாதிருங்கள். அவர்களுக்கு ஜால்ரா போடாதீங்க. அப்படி புரியுதா உங்களுக்கு? அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டாதீங்க, ஆட்டு மந்த மாதிரி. நீங்கள் மனிதர்கள், ஆறறிவுள்ள மக்கள், தேவ ஞானத்தை பெற்றுக் கொண்டவர்கள். தேவ ஞானம் உங்களுக்குள்ள இருக்கிறது, அதை வெளிப்படுத்தி செயல்படுத்தி காண்பிக்குங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், அவன் அந்த ரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசு. நீ எப்படி இருக்கணுமா? உன் தலையை பரட்டை தலையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். எண்ணெய் காணாத, நீ குளிக்காத, முகத்தை கழுவாத, பரட்டை தலையனாக பரட்டை தலையோடு இருக்க வேண்டாம். பைத்தியக்காரியை போல பைத்தியக்காரனை போல இருக்க வேண்டாம். உன் தலைக்கு எண்ணெய் பூசு. உன் தலை முடியிலே முடியை எண்ணெய் பூசி வாரிக்கொள். தலையை சுத்தமாக சீவி, முடியை சுத்தமாக சீவி எண்ணெய் பூசி, அதை காற்றிலே பறந்து அங்கும் இங்கும் செல்லாதபடிக்கு அதை சுத்தமாக தலையை வாரி, முகத்தை நன்றாக தண்ணீர்களை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்திலே அமர்ந்து இரு.
நீ அறைக்குள்ளே எப்படியும் இரு. வெளியிலே வரும்போது தலைக்கு எண்ணெய் பூசி, முடியை சுத்தமாக வாரி, முகத்தை கழுவி சுத்தமாக வெளியே வா. மற்றவர்கள் உன்னை துக்கம் படுகிறவனாக காண வேண்டாம். நீ உபவாசிக்கிறதாக நீ மற்றவர்களுக்கு உன்னை காண்பிக்க வேண்டாம். பகட்டாக சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஐயா உபவாசத்தில் இருக்கிறாரு, 3 நாளா 4 நாளா உபவாசத்தில் இருக்காரு. ஐயா இப்ப யாரையும் பார்க்க மாட்டாரு. அப்படி என்ன உபவாசமா யாருக்கிட்ட பண்றாரோ தெரியாது. பிரபலப்படுத்துகிறார்கள். எப்ப வெளியே சொல்லிட்டியோ நான் உபவாசம் இருக்கிறேன்னு வெளியே சொல்லிட்டியோ அதன் பலன் முடிந்து போயிற்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. நீ எப்போதும் போல சராசரி சாதாரண மனிதனாக இரு. பக்திமானாக வேடமிட வேண்டாம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அதாவது மறைவிடத்தில் இருந்து உன்னை காண்கிற தேவன், ஒளிப்பிடத்திலிருந்து நீ அறியாதபடி உன்னை காண்கிற தேவன், உன் இதயத்தின் வியாகுலங்களை அறிகிற தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நீ ரகசியமாக தேவனுக்கும் உனக்கும் மட்டும் தெரிய நீ தேவனுடைய சமூகத்திலே உபவாசித்து மன்றியிட்டு மன்றாடி அழுது புலம்பி ஜபித்ததை, தேவனுடைய வார்த்தைகளை தியானித்ததை கர்த்தர் கண்டு கேட்டு வெளிப்படையாக பிற மனிதர்களுடைய கண்கள் கண்டு அவர்கள் கண்களை திறந்து ஆவென்று பார்ப்பதற்கு ஆச்சரியப்பட்டு பார்ப்பார்கள். உனக்கு கர்த்தர் தருகிற விடுதலையை, உனக்கு கர்த்தர் கட்டளையிடுகிற அந்த கட்டவிழ்ப்பை, கர்த்தர் உன் பாவ கட்டுகளை, சாப கட்டுகளை, மரண கட்டுகளை, வியாதியின் கட்டுகளை, தரித்திரத்தின் கட்டுகளை, பில்லிசூனிய கட்டுகளை, மாந்திரிக கட்டுகளை அறுத்து உனக்கு பரிபூரண விடுதலையை கட்டளையிடுகிறதை, உன்னை சார்ந்திருக்கிறவர்கள், உனக்கு துர்போதனைகளை கொடுத்தவர்கள், உன்னை வஞ்சித்து தங்கள் வலைகளிலே கட்டி வைத்தவர்கள் வாயை புலந்து பார்ப்பார்கள் ஆச்சரியம் அடைந்து. இது எப்படிப்பட்ட விடுதலை? நாம் இத்தனை நாட்களும் இவர்களை ஏமாற்றி வந்தோமே, நம்மை சூழ மாய வலையிலே கட்டி வைத்திருந்தோமே, வசீகரப்படுத்தி வைத்திருந்தோமே, இது எப்படி இவர்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட விடுதலையை கர்த்தர் உனக்கு தருவார். அதான் அங்க சொல்றார். புரியுதா உங்களுக்கு? இன்னும் ஒரு பகுதியை கூட உங்களுக்கு நான் இதை விவரிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். நீங்கள் எப்படி உபவாசிக்க வேண்டும், அதற்கு சில நிபந்தனைகளை அவர் அங்கே வைக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு சில நிபந்தனைகளை தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னுரைத்திருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோவின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இந்த காரியத்தில் மற்றவர்களுடைய குறைகளை, பாவங்களை, ரகசிய பாவங்களை, மறைவான பாவங்களை வெளியே பகட்டு வேடமிட்டு, பக்திமான்களைப் போல வேடமிட்டு ரகசியமாக மறைவிடங்களிலே, ஒளிப்பிடங்களிலே, வீடுகளின் உள்ளறைகளிலே இவர்கள் செய்கிற அநீதிகளை, அக்கிரமங்களை, விபச்சாரங்களை, வேசித்தனங்களை, மதுபான வரியை, இவர்கள் கொள்ளையை, கொலையை, கைக்கூலி கொடுக்கிறதை, கைக்கூலி வாங்குறதை, இப்படிப்பட்ட விபச்சாரத்தை, வேசித்தனத்தை எல்லாவற்றையும் கூறி அறிவி. நீ தேவனுடைய ஊழியக்காரனானால், நீ தேவனை பின்பற்றுகிற உண்மையான பக்தி விசுவாசியானால், உண்மையான தேவனுடைய அழைப்பை பெற்ற தீர்க்கதரிசியானால், தேவனாலே அனுப்பப்பட்ட ஊழியக்காரனானால், தேவனுடைய பரிசுத்த வல்லமைகளை பெற்றுக்கொண்டவனாக, கிருபை வரங்களை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரனானால் உன்னை செய்ய வேண்டியது என்ன? உன்னை சார்ந்து கொள்ளுகிற, உன்னை பின்பற்றுகிற இந்த போலி வேடதாரிகளை, இந்த கபட வேடதாரிகளை, அவர்களுடைய ரகசிய பாவங்களை, மறைவான பாவங்களை, அவர்கள் ரகசியமாக நீங்கள் அறியாத வெளியிடங்களிலே, மறைவிடங்களிலே, ஒளிப்படங்களிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிற அருவருப்பான காரியங்களை வெளிப்படையாக கூறி அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக எச்சரிப்பாக கூறு என்று சொல்கிறார். சத்தமிட்டு கூப்பிட சொல்லுகிறார். அடக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார். அவர்களை கண்டு பயந்திராதே என்று சொல்லுகிறார். எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும், யாக்கோவின் வம்சத்தாருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுக்கு, யாக்கோவின் வம்சம்தான் இஸ்ராயலர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு, உன்னை சார்ந்து கொள்ளுகிற, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உன்னிடத்திலே வருகிறவர்களுக்கு, உன்னிடத்திலே ஜெபிக்க கேட்கிறவர்களுக்கு, அவர்களுடைய அருவருப்பான பாவ
இச்சைகளை, செயல்பாடுகளை அவர்களுக்கு அறிய காட்டு, சத்தமிட்டு சொல்லு. நீ இவைகளை எல்லாம் விட்டு விலகி வா. அப்பொழுது தேவன் உன் வேண்டுதலை கேட்பார். நான் உனக்காக ஜெபித்தாலும் அந்த ஜெப விண்ணப்பங்கள் அப்பொழுதுதான் தேவ சமூகத்திலே சென்றடையும். அதற்கு பதில் நீ எல்லாவற்றையும் விட்டு விலகினால் தான் கிடைக்கும் என்று அறுதியிட்டு சத்தமிட்டு சொல்லுங்கள், ஆணையிட்டு சொல்லுங்கள். அதைத்தான் சொல்லுகிறார். நீ தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனுடைய வழிகளை அறிய விரும்புகிறார்கள். ஏன்னா நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அநீதிகள், அக்கிரமங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள், பொய்கள், பித்தலாட்டங்கள், ஏமாற்றுக்கள் அனைத்தும், எங்களுடைய பக்தி வேடங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியுமோ, அவர் அறிந்திருக்கிறாரோ என்பதை அறிய விரும்புகிறார்கள். நீங்கள் அவர்களுடைய பாவ இச்சைகளை, பாவ வாழ்வியலை அவர்களுக்கு வெளிப்படையாக கூறினால், ஆம் தேவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது, தேவன் ஊழியக்காரர் மூலமாக எனக்கு இவைகளை, என்னுடைய அநீதிகளை, என்னுடைய பாவ வாழ்க்கையை எனக்கு வெளிப்படையாக சத்தமிட்டு சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்துகிறார், என்னை கடிந்து கொள்ளுகிறார், என்னை எச்சரிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். நீங்க நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேரம் விரும்புகிறார்கள். தாங்கள் அநீதிக்காரர்களாக, அக்கிரமக்காரர்களாக இருந்து கொண்டே நீதிக்காக, அவர்கள் விரும்புகிற நீதிக்காக, நியாயத்திற்காக தேவனை சார்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது என்ன சொல்லுகிறாங்களாம்? நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நீங்க எதுக்கு உபவாசம் பண்றாங்களா? எமங்க எல்லா நீதிகளையும் செய்துவிட்டு, எல்லா புறம்போக்கான காரியங்களையும் செய்துவிட்டு, அடுத்தவன் சொத்தை வரைக்கும் அபகரிச்சு, அடுத்தவனை கொலை செய்வதற்கு கைகூலி கொடுத்து ஆட்களை ஏற்படுத்தி விட்டு இங்க ஜப விண்ணப்பங்களுக்காக உபவாசம் இருக்க வர்றாங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தேவனுக்கு தெரியாது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். இவர்கள் விரும்புகிற நியாயத்தை, இவர்கள் விரும்புகிற நீதியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று விரும்பி உபவாசம் இருக்க வர்றாங்களாம். உபவாசம் நடத்துகிற, உபவாச கூட்டங்களை கட்டுகிற உபவாச ஜபங்களை நடத்துகிறவர்களும் அப்படித்தான், அதை பின் செல்லுகிறவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதுதான் சொல்றாரு, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நோக்கி பாராமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படியே நடந்து. நான் சொல்லலைங்க, ஏன் விருப்பத்துக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை எனக்கு பிடிக்கல, அதனால சத்தம் போடுறேன், அதனால பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. வேத வசனம், நான் ஒரு காரியத்தை சொல்றேன்னா அது வேத வசனத்துல இருக்கு. நான் சொன்ன பிற்பாடு, காரியத்தை விளக்கின பிற்பாடு வேத வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் வித்தியாசம். உங்களுக்கு பிரசங்கிக்கிறவர்கள் அவங்க ஒரு வசனத்தை சொல்லிட்டு 4 கதைகளை சொல்லுவாங்க, உங்களுக்கு விளக்கி சொல்றது. நான் அப்படி உங்களுக்கு பேசல. சத்தியத்தை, உண்மையை முதலாவது சொல்லிவிட்டு வேத வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். இதான் என்னிடத்தில் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே, அதாவது மத்தேயு 58 அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து. உங்கள் இச்சைன்னா உங்கள் பேராசை, உங்கள் மன விருப்பங்களின்படி நடந்து, எதையெல்லாம் சம்பாதிக்க வேண்டும், யாரை எல்லாம் வசீகரித்து விட வேண்டும், எதையெல்லாம் நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உபவாசி இருக்கும் போதே உங்கள் வேலைகள் எல்லாம், உங்கள் பாரம்பரிய, அதாவது உங்களுடைய அனுதின எல்லா கடமைகளும் நிறைவேறி விடுகிறது. சமைக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, எல்லாம் செய்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, எல்லா காரியங்களும் முறை போல நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் தடைபடவில்லை. உங்கள் உபவாசத்தின் மூலம் நீங்கள் எதையும் நிறுத்தி வைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசிக்கிற நாளிலே வேறு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. உங்கள் ஆடு மாடுகளை கூட நீங்கள் பேணி அவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது கூட இருக்கக்கூடாது. நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா அதுவும் சாப்பிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எல்லா காரியத்தையும் செய்கிறீங்க. அன்னுதின தேவைகள், கடமைகள் அனைத்தையும் செய்துவிட்டு என்ன பண்றீங்க? எந்த குறையும் வைக்கல, எதையும் நீங்கள் விட்டு விலகல, எல்லாத்தையும் செய்துகிட்டே உபவாசம் இருக்கிறீங்க. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள், எதையும் ஒதுக்கி வைக்கவில்லை. தேவனுக்கென்று உபவாசம் தேவனுடைய சமூகத்திலே நெருங்கி சேர்ந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு,
அவரிடத்திலே விண்ணப்பங்களை, உங்களுடைய மன வியாகங்களை கொட்டி தீர்ப்பதற்கு நீங்கள் எதையும் விட்டுவிடவில்லை. வயிறு நிறைய வேறு முட்டை சாப்பிடுறீங்க, அல்லது சாப்பிட்டுக்கிட்டே உபவாசம் பண்றீங்க. நிறைய இருக்கு. இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அங்க உபவாசம் நடந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் இதையெல்லாம் விரும்பவில்லை. இதை உபவாசம் என்று சொல்லாதிருங்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபாசிக்கிறீர்கள். எதுக்கு உபாசிக்கிறீங்க? நான் அதுதான் சொன்னேன். அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறதுக்கு, அடுத்தவனை கொலை செய்யறதுக்கு கைக்கூலிக்கு பணம் கொடுத்து ஆட்களை செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ உபவாசம் பண்ண வர்ற. அடுத்தவன் வீட்டை பிடுங்கிக்கிறதுக்கு நீ அதுக்குள்ள எல்லா காரண காரியங்களையும் யோசித்து ஆட்களை நியமித்து விட்டு நீ பக்திமான், நீ ஓகே, நீ பரிசுத்தமான், நீ நீதிமான், சமுதாயத்தில் பெரிய மனுஷன், உபவாசத்துல வந்திருக்க. கேட்டா நான் உபவாச கூட்டத்தில் இருந்தேன், நான் 4 நாளா சாப்பிடாம உபவாச கூட்டத்தில் இருந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காண்கிறார், உன்னை அறிகிறார். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தினுடைய 58 ஏசாயா 58 அதிகாரம் 4ஆம் வசனம். ஏன் பைபிள்ல மட்டும் இல்ல, உங்க பைபிள்லையும் இருக்கும். பைபிளை திறந்து பாருங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபாசிக்கிறீர்கள். நீங்கள் விரும்புகிற அநீதியான காரியங்களை நடப்பித்து உங்களுக்கு அதன் மூலமாய் நன்மையான ஈவுகளை, சம்பாத்தியங்களை சம்பாதித்துக் கொள்வதற்கு, நற்பெயரை சம்பாதிப்பதற்கு, வீண் ஆடம்பரங்களான பேர் பிரஸ்தாபங்களை சம்பாதிப்பதற்கு, பெருமையை சம்பாதிப்பதற்கு, மேன்மையை சம்பாதிப்பதற்காக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் ரகசியமா செய்துகிட்டு, அல்லது கைக்கூலிக்காரர்களை வைத்து, கூலிப்படையை வைத்து எல்லாத்தையும் நடப்பித்துக் கொண்டு நீ பக்திமானாக இங்கே வேடம் போடுகிறாய், உபவாசிக்கிறாய். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாக இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இந்நாளில்னா இந்த காலகட்டத்தில் சுமார் 20-25 ஆண்டுகளுக்கு பிற்பட்ட இந்த காலத்திலே நீங்கள் உபவாசிக்கிறீர்களே, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்கு உபவாச கூட்டங்களை நடத்துகிறார்களே, கட்டவிழ்க்கிற உபவாசங்கள், குணப்படுத்துகிற உபவாசங்கள், கட்டுகிற உபவாசங்கள், பிரபலப்படுத்தி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து விளம்பரப்படுத்தி போஸ்ட் ஒட்டி உங்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்காக, காணிக்கை சம்பாத்தியத்திற்காக, நீ அப்படின்னா உபவாச கூட்டத்தில் காணிக்கையும் கொண்டு போகாத. நீ உன்னை வெறுத்து தேவனுக்கு காணிக்கை செலுத்தணும். அது ஊழியக்காரனுக்கு அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே கேட்கப்படும்படியா இந்நாளில் உபவாசிக்கிறது போல நீங்கள் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும், அவர் சொல்லுகிறார் கேளுங்க, மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், தேவ ஜனங்கள் உபவாசம் இருந்தார்கள். ரெட்டிலும் சாம்பலிலும் அமர்ந்து உண்ணாமல் குடியாமல் உபவாசம் இருந்தார்கள். இது புதிய ஏற்பாடு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்கள், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற காலம். இதைகளை எல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியங்களை உங்களுக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை இங்கே நிறைவேற்றாதிருங்கள். அப்ப பழைய ஏற்பாடுகள், சட்டங்கள், நியமங்கள் அனைத்தும் நிறைவேறி தீர்ந்தாயிற்று. அவைகளை நிறைவேற்றி முடித்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். தீர்க்க தரிசன புத்தகங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்ய போகிறார், எவைகளை நடப்பிக்க போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைத்து வைத்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த காரியங்களை தான், பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை அல்ல. புதிய ஏற்பாட்டிலே, அதாவது வேதாகமத்திலே, தீர்க்க தரிசன ஆகமங்களிலே, சங்கீதங்களிலே, யோபு புஸ்தகத்திலே இப்படிப்பட்ட அனுபவங்கள், தீர்க்கதரிசிகள், மனிதர்கள், ராஜாக்களுடைய அனுபவங்கள் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காகவே, செய்து நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். நீங்க முதலாவது என்ன படிங்க? தீர்க்க தரிசன புத்தகங்களை நன்றாக வாசிக்க தொடங்குங்கள், படிக்க தொடங்குங்கள். யோபு புஸ்தகத்தை, சங்கீதங்களை, நீதிமொழிகளை, பிரசங்கியை, இன்னும் உன்னத பாட்டை, ஏசாயா முதல் மல்கியா வரையான எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களையும் படிக்க தொடங்குங்கள். புதிய ஏற்பாடு மட்டும் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போதாது. இவைகளைத்தான் தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தவைகளைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே செயல்படுத்தினார். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும், அதாவது சாப்பிடாம ஒடுக்கிறது. உன்னுடைய சரீரம் மட்டுமல்ல பலன் அழைச்சு போகிறது, உன் ஆத்மாவும் ஒடுங்குகிறது, சோர்வடைகிறது. நீ உபவாசம் இருக்கிற நாளிலே உண்ணாமல், குடியாமல், தண்ணீர் குடிக்காமல்,
நீ இருந்தால் உன் ஆத்மாவை நீ ஒடுக்குகிறாய். அப்படின்னா நீ தண்ணீரே குடிக்க கூடாது. உன் ஆத்மா ஒடுங்கி போகணும்னா, உன்னுடைய ஆவி ஆத்மா ஒடுங்கி உன்னுடைய சரீரம் கூனி குறுக வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்திலே தாழ வேண்டும் என்றால், நீ தண்ணி குடிக்க கூடாது, உணவு அருந்த கூடாது. நீங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? தேவனுக்கு தெரியும். எனக்கிட்ட நீங்க ஜனங்களுக்கு முன்பாடி நாடகம் ஆடலாம், நடிக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவரை நீங்க ஏமாற்ற முடியாது. உங்களை சூழ்ந்து கொள்கிற லட்சோப லட்சம் ஜனங்களை ஏமாற்றலாம். இந்த ஏமாளி கூட்டத்தை நீங்கள் ஏமாற்றலாம். இவர்கள் ஏமாறுவதற்கென்றே பிறந்தவர்கள். இவர்களை நீங்க ஏமாற்றலாம். ஆனால் தேவாதி தேவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது. மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏமாற்ற முடியாது. நினைத்துக் கொள்ளுங்கள். நாணலை போல் தலை வணங்கி ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ என்று கேட்கிறார். அவருக்கு பிரியமில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறார். இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவீர்கள்? இதையா பரிசுத்த உபவாச நாள் என்று சொல்லுகிறீர்கள்? இல்லை, நீங்கள் தேவனை வஞ்சிக்கிறீர்கள், தேவனை ஏமாற்றுகிறீர்கள். மனிதர்களை ஏமாற்றுகிறது போல நீங்கள் மனிதர்களை வஞ்சிக்கிறது போல நீங்கள் தேவனை ஏமாற்றுகிறீர்கள், தேவனை வஞ்சிக்கிறீர்கள். இது எனக்கு பிரியமில்லை என்கிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவர் என்ன விரும்புகிறார்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். நீ ஒருவருடைய அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்றால், நீ உன்னுடைய அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்க வேண்டும். நீயே அக்கிரமங்களால் கட்டப்பட்டவனாயிருந்து மற்றவருடைய புறத்தியானுடைய அக்கிரமத்தின் கட்டுகளை நீ அவிழ்க்க முடியாது. கேட்கிற ஜனங்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவர்கள் அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை நிதானியுங்கள். அவர்கள் தங்கள் பாவ கட்டுகளிலிருந்து, அக்கிரமத்தின் கட்டுகளிலிருந்து, அடிமை விலங்குகளிலிருந்து, பண ஆசையிலிருந்து, பெண்ணாசையிலிருந்து, பொன்னாசையிலிருந்து, சம்பாத்திய ஆசையிலிருந்து, கைக்கூலிகள் சம்பாதிக்கிற அநியாயமாய் சம்பாதிக்கிற அந்த ஆசை இச்சைகளின் கட்டுகளிலிருந்து அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கவில்லை என்றால், உங்களை எந்த கட்டிலிருந்தும் அவர்களால் கட்டவிழ்க்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லியும் கட்டவிழ்க்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அதை அருவருக்கிறார், அவர்களையே அருவருக்கிறார். அவர்களுடைய பேச்சை, அவர்களுடைய விண்ணப்பத்தை உங்களுக்காக அவர்கள் நடிக்கிறார்களே, அழுவது போல பாசாங்கி ஒன்னா இவர்களுக்கு கண்ணில கண்ணீர் வந்துடும். ஓ, ஏங்கி ஏங்கி அழுவாங்க உங்களுக்காக. இதெல்லாம் பசப்பு, ஏமாற்றுகிறார்கள். இந்த ஏமாற்று வித்தைகளை, கபட நாடகங்களை கர்த்தர் அருவருக்கிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் புனையல்களை நெகிழ்க்கிறதும், உங்கள் கழுத்தில் இருக்கிற சாபத்தின் நுகத்தடிகள், பிசாசின் அடிமைத்தன நுகத்தடிகள் உங்கள் கழுத்திலிருந்து உடைத்தெறிகிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுவதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். பசி உள்ளவனுக்கு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவன், வியாதியின் கட்டுகளில் இருக்கிறவன், மரண கட்டுகளில் இருக்கிறவன், பாவ கட்டுகளில் இருக்கிறவன், அடிமை விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கிறவன், கொத்தடிமையாக கட்டப்பட்டிருக்கிறவன், ஊதியம் செய்யும் அடிமையாக்கப்பட்டிருக்கிறவன், இப்படிப்பட்ட கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்த்து, வெளிப்படையாக கட்டவிழ்த்து விடுதலையாக்குகிறதும், உன்னிடத்திலே இருக்கிற சேவகர்களுக்கு அவர்களுடைய உச்சம் தலையிலே ஆணி அடித்து, கூடார ஆணியை அடித்து உனக்கு அடிமையாக வைத்திருக்கிறாயே போதகனே, தீர்க்கதரிசியே, நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுவதற்கு, அப்படிப்பட்டவர்களை சுயமாக சிந்திக்க விடு. உனக்கு போதகனே, பிஷப்பே, பேராயரே, உன் கீழ் பணியாற்றுகிற போதகர்களுடைய உச்சம் தலையிலே கூடார அணியை அடித்து உனக்கு அடிமையாக வைத்திருக்கிறாயே, நீ இப்படித்தான் இந்த சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நீ இருக்க வேண்டும் என்று கூடாராணியை அடித்து உனக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறாயே, இந்த கூடாராணியை எல்லாம் பிடுங்கி அவர்களை கட்டுப்படுத்த விடு. நீ விரும்புகிறபடி, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறபடி கர்த்தருடைய பணியை செய் என்று அவர்களை அவிழ்த்து விடு. அவர்களை சுதந்திரமாக விடு. அவர்களுடைய அநீதிகளை, அக்கிரமங்களை, விபச்சாரங்களை, வேசித்தனங்களை, பொய்களை, பித்தலாட்டங்களை கடிந்து கொண்டு எச்சரித்து அதற்கு சட்ட திட்டங்களை வைத்துக்கொள். அது அவர்களை கண்காணி. அதை விட்டுட்டு சத்தியத்தை சொல்றதுக்கே நிபந்தனை வைத்திருக்கிறாயே. நாங்க தரக்கூடிய செய்திகளைத்தான் நீ பிரசவிக்க வேண்டும். நாங்க எழுதி தராத,
நாங்க புத்தகமாக அச்சிட்டு தராத பிரசங்க செய்திகளை நீ பிரசங்கிக்க கூடாது அப்படின்னா அவனை கண்காணிக்கிறதுக்கு சபையில விசுவாசியை வச்சிருக்க. அல்மனாக்கில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியைத்தான் அவர் சொல்கிறார். ரெடிமேடு பிரசங்கங்களைத்தான், உங்களுடைய கட்டுக்கதைகளை, உங்களுடைய கபட்டு உபதேசங்களை நீங்கள் அல்மனாக் என்கிற பெயரிலே அச்சிட்டு கொடுக்கிறீர்கள். உங்கள் கீழ் இருக்கிற ஊழியக்காரர்கள் இதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று. அதை பிரசங்கிக்கிறானா இல்ல அவன் வேற செய்தியை பிரசங்கிக்கிறானான்னு கண்காணிப்பதற்கு சபையிலே மூப்பர்களை, விசுவாசிகளை வைத்திருக்கிறாய். உன்னுடைய கைக்கூலிக்காரர்களை, உனக்கு ஜால்ரா போடுறவங்களை. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய பணியாளர்களை சுதந்திரமாக கர்த்தருடைய பணியை செய்வதற்கு அனுமதி. அவர்களை கண்காணிக்க வேண்டிய கடமை உன்னுடையது. நீ கண்காணி, அவர்களை கண்காணி. அவர்கள் வேதத்தில் சொல்லப்படாத எதையாகிலும் கட்டுக்கதைகளை பிரசங்கிக்கிறார்களா, அல்லது தவறான நடத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்களா, மதுபானம் அருந்துகிறவர்களாக இருக்கிறார்களா, மதுபான வெறியர்களாக இருக்கிறார்களா, பொன்னாசை பிடித்து அடுத்தவனுடைய மனைவியை, சபை விசுவாசியை தனக்கென்று தேடிக்கொள்கிறவனாக இருக்கிறானா? இப்படிப்பட்ட காரியங்களை கண்காணித்து கண்டிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கே அவர்களுக்கு சட்ட திட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறாயே. நீ சொல்லுகிற, நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த செய்திகளை தவிர வேறு எதையும் பிரசங்கிக்க கூடாது என்று கட்டளை விதித்திருக்கிறாயே. இந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடும். முதல்ல உனக்கு துதிபாடிகள், உனக்கு தடவி தர்றவங்க, உனக்கு ஜால்ரா போடுறவங்க, நீ எதை செய்தாலும் கைதட்டுறவங்க, அப்படிப்பட்டவங்களை உனக்கு அடிமையாக வைத்திருக்கிறாயே. அவர்கள் எதிர்பார்ப்பதை எல்லாம் நீ அவர்களுக்கு செய்து கொடுக்கிறாயே. இதையெல்லாம் நிறுத்து. முதல்ல நீ ஊழியக்காரனாகு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் புனையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். நீ உபவாசம் இருக்க போறதுக்கு முன்னாடி உன்னுடைய உணவை பசி உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடு. நீ அதை ஏன் சேர்த்து வைக்கிறாய்? நீ சாப்பிட்டு வேற நிறைய முட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஏன் உபவாசம் இருக்க போற? நீ பசியோடு போ, வெறும் வயிற்றோடு தேவனுடைய சமூகத்தில் போய் இருந்து உபவாசம் பண்ணு. நீ சாப்பிட வேண்டிய உணவை அங்க பத்திரப்படுத்தாதே, அதை பசி உள்ளவனுக்கு கொடுத்து விட்டு போ. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள். அதாவது வீட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வீடும் கூடாரமும் இல்ல, தங்குமிடமும் இல்லாம தெருவீதிகளிலே அலைந்து கொண்டிருக்கிறார்களே, பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், வாலிபர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், அவர்களை உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். நீ கிறிஸ்தவனானால், நீ பரிசுத்தவனானால் இதை செய். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இரு. நீயே உன் பொண்டாட்டியை துரத்தி இருப்ப, உன் பிள்ளைகளை துரத்தி இருப்ப, அடுத்தவன் பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டு இருப்ப, பெற்று வளர்த்த உன்னுடைய தாய் தகப்பனை துரத்தி இருப்ப. இனி கிறிஸ்து எனக்கு ஆவிக்குரிய அப்பா வேற, இனி நீங்கள எல்லாம், நீ எனக்கு அப்பனும் இல்ல அம்மையும் இல்லைன்னு சொல்லி அவனை அடித்து துரத்தி இருப்ப. நீ எல்லாம் மற்றவங்களை பராமரிக்க போறியா? பக்தி வேடம் போட போறியா? இதையெல்லாம் தேவன் காண்கிறார். என்ன சொல்லுகிறார்? வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு வந்த உபவாசம். இவைகளில் எதையாயிலும் செய்துவிட்டு உபவாசம் இருக்கிறீர்களா? தெரியாமல் கேட்கிறேன். ஐயா, நான் உபவாசம் இருக்கிறதே கிடையாது. நான் உபவாசம் இருக்கிறதே கிடையாது. யாருக்கிட்டையும் கொண்டு போய் என் தலையை கொடுத்து, ஐயா என தலையில கை வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்காக ஜபியுங்க, நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன்னு கேட்கறது கிடையாது. என்னுடைய தேவைகளுக்காக என் அறை வீட்டிலே நான் தேவனுடைய சமூகத்திலே ஜபிப்பேன். தேவனோடு அல்லது சத்தமிட்டு ஜபிக்கலன்னா மெதுவாக என் இருதயத்திற்குள்ளே, அதுதான் என்னுடைய அறை வீடு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறை வீடு அது உங்களுடைய இருதயம். அந்த இருதயத்தை காண்கிற தேவன் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறதை, நீங்கள் தேவன் சமூகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறதை, நீங்கள் தேவ சமூகத்திலே உங்கள் இருதயத்தின் வியாகுலத்தை கொட்டி விடுகிறதை தேவன் காண்பார், அவர் கேட்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உன்னுடைய அறை வீடு. இரண்டாவது அறை வீடு தான் நான் தங்கி இருக்கிற இடம். முதலாவது அந்தரங்கமான அறை, அந்தரங்கமான அறை வீடை பூட்டிக் கொண்டு, அது உன் இருதயம்.
மனித கண்களால் காண முடியாதது. அது உன் சரீரத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவன் தங்கும் வாசஸ்தலமும், அதுதான் தேவனுடைய வீடு. தேவன் காண்கிறது, அதைத்தான் பார்க்கிறார். அந்த அறை வீட்டிலே, நிர்ணயமாகிய அறை வீட்டுக்குள்ளே தேவனுடைய சமூகத்திலே ஜெபி. வெளியே சத்தமிட்டு ஜெபிக்க வேண்டாம், முணுமுணுக்க வேண்டாம். விளக்கை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழ்ந்திருந்து முணுமுணென்று ஓதுகிற குறிகாரரை போல் இருக்க வேண்டாம். முணுமுணுக்காதே. ஒன்றில் உன் இருதயத்திற்குள்ளே ஜெபித்துக் கொண்டே இரு. தேவனோடு பேசிக்கொண்டே இரு. தேவனோடு புலம்பிக் கொண்டே இரு. உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய வேண்டுதல்களை, உன் மன்றாட்டுக்களை அழுகையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்திலே மன்றாடி கொண்டே இரு. அல்லது வாயை திறந்து ஜெபி. முணுமுணு ஓதிட்டு இருக்காத. ஏன்னா முணுமுணுன்னு சொல்லும்போது உனக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா சத்தங்களும் உனக்கு வரும். யார் உன்னை பேசினாலும் உனக்கு தெரியும். அதெல்லாம் நீ முழு சிந்தையோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்திலே உன்னை ஒப்புவித்து விடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளைத்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே உன்னை காக்கும். என்ன செய்வான்? அப்பொழுது நீ இந்த நிபந்தனைகளின்படி இதையெல்லாம் செய்து உன் அருவருப்பான பாவ வாழ்க்கையை விட்டு விலகி, எதையும் தேவனிடத்திலே மறைக்காமல், அவர் அனைத்தையும் காண்கிறார். அவர் அறியாமல் உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வையில் நீ நிர்வாணியாக இருக்கிறாய், நீ அசுத்தனாக இருக்கிறாய், நீ அருவருப்பானவனாக இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். அவருக்கு மறைவானது, அவருடைய கண்களுக்கு மறைவாக உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உன்னுடைய ரகசிய செயல்கள், ரகசிய வாழ்க்கை முறைகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். அனைத்தையும் அவர் காண்கிறார். அனைத்தும் அவருக்கு முன்பாக வெளிப்படையாக, வெளியரங்கமாக இருக்கிறது. எதையும் மறைக்க வேண்டாம், எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிடு. இதுதான் உபவாசம், அவர் விரும்புகிற உபவாசம். நீ உன்னை மாற்றிக்கொள். பசுப்பு வேடமிடாதே. உன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற போது அவர் என்ன செய்வார்? அப்பொழுது விடியற்காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. உன்னுடைய சுக வாழ்வு, இதுவரையிலும் வேதனை மிக்க வாழ்வு, அவமானமிக்க வாழ்வு, தரித்திரம் மிகுந்த வாழ்வு, வறுமையின் வாழ்வு, ஏமாற்றத்தின் வாழ்வு, தோல்வியின் வாழ்வு, அவமானத்தின் வாழ்வு, பரிகாசத்தின் வாழ்வு, வேதனை மிக்க வாழ்வு, பாடுகளின் வாழ்வு, பிறரால் தூற்றப்படுவதற்கு ஏதுவான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ அருமையான சகோதரனே, சகோதரியே, இவைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு உன்னுடைய பாவ இச்சைகளை விட்டு விலகி, உன்னுடைய மன விருப்பங்களை விட்டு விலகி, உன்னுடைய கண்களின் இச்சைகளை விட்டு விலகி, தேவனுக்கு பிரியமாக, தேவன் உன்னிடத்தில் திருப்தி அடையும்படியாக, தேவன் எதிர்பார்க்கிற, விரும்புகிற அந்த பரிசுத்தம் உன்னிடத்திலே காணப்படும்படியாக நீ உன்னை மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்திலே உபவாசம் இருந்தால், தேவ சமூகத்திலே மன்றாடி ஜபித்தால், தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்தால், அவர் உன் விண்ணப்பங்களை கேட்பார், உனக்கு பதிலளிப்பார். உனக்கு கட்டளையிடுகிற விடுதலை விடியற்காலத்து வெளுப்பை போல, அதாவது இருள் அகன்று வெளிச்சம் சூரியன் உதித்து பகல் பிரகாசமாய் வெளிப்படுவதைப் போல உன்னுடைய வாழ்வு பிரகாசமாய் வெளிப்படும், மாற்றம் பெறும். அப்பொழுது உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உன்னை பின்னாலே காக்கும். அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தம்முடைய தேவதூதர்களை, மகிமையின் தேவதூதர்களை உன்னை சூழ பாளையமரங்கச் செய்வார். அவருடைய மகிமையின் பிரசன்னம் உன்னை சூழ பாளையமரங்கும், உன்னை பின்தொடரும். நீ எங்கு சென்றாலும், நீ செய்யும் கிரியைகளில் எல்லாம், உன் நடத்தையில் எல்லாம், உன் பேச்சில் எல்லாம் அவர் உன்னை காக்கிறவராக, உன்னை பின்தொடர்ந்து உன்னை பாதுகாக்கிறவராக, உன்னை மேன்மைப்படுத்துகிறவராக, உன்னை சமாதானப்படுத்துகிறவராக, உன் மேன்மையை ஜனங்கள் காணத்தக்கதாக அதை பிரபல வெளியரங்கமாக நடப்பிப்பார். பசியுள்ளவனிடத்தில் அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எந்த ஆபத்தும் எந்த சதிமோசங்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. இதோ நீ கூப்பிடும் போது அவர் நான் இருக்கிறேன், உன் அருகிலே, உன்னிலே, உனக்குள்ளே இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார்.
நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்று. எதையெல்லாம் அகற்றணும்? விரல் நீட்டுதை. ஒருவருக்கு நேராய் ஒருவரை குற்றப்படுத்துவதற்காக விரலை நீட்டி நீ விரல் நீட்டுதலையும் அவரை நிந்திக்கிறதையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்ற வேண்டும். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அவனுடைய தேவைகளை சந்தித்து நீ பூர்த்தியாக்கினால், அவன் உன்னுடைய உதவியினால் நீ செய்கிற நன்மையினால் திருப்தி அடைந்தால், அப்பொழுது உன் இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். எப்படி விழிக்குமா? கர்த்தர் தருகிற நிம்மதி, சமாதானம், விடுதலை இருளிலே ஒரு வெளிச்சத்தை, ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பது போல கர்த்தருடைய உன் வெளிச்சம் இருளிலே உதிக்கிற எரிகிற விளக்கை போல் இருக்கும். உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். உன் இருள் அந்தகாரம் என்பது இருள். உன்னை சூழ்ந்திருந்த இருளின் வாழ்வு, பிசாசினுடைய மாயை உன்னை விட்டு அகற்றப்படும். நடுப்பகலிலே சூரியன் பிரகாசிக்கிற போது எப்படி வெளிச்சமாயிருக்கிறதோ அப்படி உன் வாழ்வு வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நீ எத்தகைய மேன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும்? நீ உபவாசம் இருக்கும் போது இதோ இந்த பகட்டு வேடதாரிகள், கள்ள பிரசங்கிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள துதி உபதேசக்காரர்கள், துதி ஆராதனைக்காரர்கள் வேடமிடுவது போல வேடமிடாதே. கர்த்தர் சொல்லுகிற மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை வசனங்களிலும், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையான வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ அதை கை கொண்டு தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருந்தால், தேவனுடைய சமூகத்திலே, போதகர்களுடைய சமூகத்திலே அல்ல, தீர்க்கதரிசிகளுடைய சமூகத்திலே அல்ல, அப்போஸ்தலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவருடைய சமூகத்திலே அல்ல, வெளி வேடதாரிகளாகிய உலகத்தின் தீர்க்கதரிசிகள் போதகர்களிடத்திலே அல்ல, தேவனுடைய சமூகத்திலே, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய சமூகத்திலே, மரித்து உயிர்த்தெழுந்தாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரோடு மாத்திரம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிற தேவன், அவர் சர்வவியாபி. எங்கு நீ அமர்ந்திருக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து தேவனை நோக்கி மன்றாடு, தேவனை நோக்கி கதறு, கண்ணீர் விட்டு கதறு, அடக்கிக் கொள்ளாதே. என்ன சொல்லுகிறார்? எரேமியாவின் புலம்பலிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் கூட உங்களுக்கு சுட்டி காட்டி முறைச்சிட்டோம். எரேமியாவின் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 18, 19 ஆகிய வசனங்களை உங்களுக்கு வாசித்து விட்டு விடுகிறேன். இதை விளக்கப் போகல, இதைத்தான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். 19ஆம் வசனம், எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு. 18ஆம் வசனத்தில் அதை 18 சேர்த்து வாசிக்கிறேன். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. தேவனுடைய சமூகத்திலே உபவாசம் இருக்கிறவனே, உன் இருதயத்திற்குள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறவனே, கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, விசுவாசியே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, கிறிஸ்தவர் அல்லாதவர்களே, ஒன்றான மெய் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்திலே கதறிக் கொண்டிருங்கள், விண்ணப்பித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் புலம்புகிற புலம்பல்கள் வெளியாருக்கு வைத்தியமாக தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே மற்றவர்கள் கேளாதபடிக்கு, மற்றவர்கள் காணாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருந்த அங்கலாய்ப்புகளை தேவனுடைய சமூகத்திலே அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கதறி அவரிடத்திலே கேட்பீர்கள் என்றால் அதை அவர் காண்கிறார். அவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, உன் கண்கள் ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதே. நீ இதை தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு முன்பாக அல்ல. மனிதர்கள் நீ அழுது கொண்டிருப்பதை, உன் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்து கொண்டிருப்பதை, நீ விண்ணப்பம் ஜபம் என்கிற பெயரிலே புலம்பிக் கொண்டிருப்பதை அவர்கள் வைத்தியம் என்று நினைப்பார்கள். நீ மனிதர்களுக்கு முன்பாக இதை செய்யாதே. உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு உன் இருதயத்திலே கதறிக் கொண்டிரு.
உன் கண்ணிலிருந்து தாரை தாரையாய் விளைகின்ற கண்ணீர் உன் தேவனுக்கு முன்பாக மட்டும் காணப்பட்டால் போதுமானது. உன் புலம்பல்களை விண்ணப்பங்களாக தேவனுடைய சமூகத்திலே, ஜபங்களாக, மன்றாட்டுகளாக, கதறல்களாக அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிடு. அதைத்தான் சொல்கிறார், எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. உன் இருதயத்திற்குள் இருக்கிற எல்லா வியாகுலங்களையும், விண்ணப்பங்களையும், கதறல்களையும், அங்கலாய்ப்புகளையும் அவருடைய சமூகத்திலே தண்ணீரை ஊற்றி விடுவது போல, ஒரு குடத்தை எடுத்து அப்படியே கவிழ்த்து தண்ணீரை ஊற்றுவது போல உன் இருதயத்தை கவிழ்த்து அவருடைய சமூகத்திலே ஊற்று. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு என்று சொல்லுகிறார். இப்படி ஜெபியுங்கள் அருமையானவர்களே. இதுதான் உபவாசம். பகட்டு ஆடம்பரமான கட்டவிழ்க்கு உபவாசங்களுக்கு செல்லாதிருங்கள், கட்டுகிற உபவாசங்களுக்கு செல்லாதிருங்கள். இவர்களை பின்பற்றாதிருங்கள். ஏமாந்து போவீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள் என்பதை உங்களுக்கு கூறி கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமை அடைந்த கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக, இவைகளை உங்களுக்கு பிரயோஜனமாக்கி தருவாராக. ஆமென்.